சக்தி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நான் இங்க தங்கறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறது. ஏற்கனவே அப்பாவோட சொத்து பிரச்சனையில கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல நின்னோம். அப்ப வேற வழியே இல்லாம வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம போனதுனாலதான் கடன் கொடுத்தவரு ஆளுங்களை விட்டு மிரட்டி பிரச்சனை பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னையும் எங்க பாட்டி வீட்டுக்கு போய் சேஃபா இருந்து கூட சொன்னாங்க. ஆனா அது கூட ரவுடியில வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்ததுனாலதான் நல்ல நேரத்துக்கு ஆண்டி வந்து என்னை காப்பாத்தி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. ஆண்டிக்கு தெரிஞ்சு ஹாஸ்டல்ங்கிறதுனால அங்க தங்குறதுல இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நாங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கேயே வந்து ஹாஸ்டல்ல அடிச்சு உடைச்சு கலாட்டா பண்ணிட்டாங்க. என்னால அங்க அப்படி ஒரு பிரச்சனை ஆனதுனால ஆண்டிக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதான் இதுக்கப்புறம் அவங்களை சிரமப்படுத்த வேண்டான்னு கண்காணாத இடமா எங்கேயாவது போயிடலாம் தான் யோசிச்சேன். ஆனா அது கூட ஆண்டி அங்க வந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா நிஜமா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் சக்தி. உனக்கு இது எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும்னு எனக்கு புரியுது. நம்ம 2 பேருக்குமான பாஸ் லைஃப் என்னங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சக்தி. இதோ ஒரு 2 நாள் 4 நாள்னா பரவாயில்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே தங்குறது எந்த அளவுக்கு மனசுக்கு நெருடலா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஜெயாண்டி தான் நீங்க கூட்டிட்டு வந்து எனக்கு புரியுது பிரீத்தி. உன் சிச்சுவேஷன் தெரிஞ்சும் உன்னை இங்க தங்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கழிஞ்சுக்கான கிடையாது. நீயே இவ்வளவு தெளிவா பேசினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பழகணும், இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுல நாம ரொம்ப கிளாரிட்டியா தெளிவா இருந்தா போதும். அதெல்லாம் தாண்டி உன்னைய பத்தி தான் யாருமே இங்க யோசிக்கணும். இதனால பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், இதை அவ எப்படி ஏத்துப்பாங்கிறத யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இதை பத்தி அவன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், அவ இதை எப்படி எடுத்துப்பா அப்படிங்கறதெல்லாம் என்னால யூகிக்கவே முடியல. ஒருவேளை நீ இங்க தங்குறது அவளுக்கு கஷ்டமா இருந்தா நான் என்ன பண்ண போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் புரியாம இல்ல சக்தி. அதேதான் நானும் யோசிச்சேன். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆண்டியை கன்வின்ஸ் பண்ணி நான் எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக முடியும் நான் போயிடுறேன். பிரீத்தி, நான் உங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டேன். ஐயோ பிரீத்தி, நான் அப்படி சொல்ல வரல பிரீத்தி. ஓகே, நீ அப்படி சொல்ல வரலனாலும் அதான உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சீக்கிரம் இங்க இருந்து போறதுதான் நல்லது. நான் அதை சொல்லதான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ் எப்படி போறேன்? ஆட்டோ புக் பண்ணிருக்கேன். அதான் கேன்சல் பண்ணிட்டு நானே உனக்கு கூப்பிட்டு போறேன். உனக்கு ஓகேவா? இதுல என்ன இருக்கு? 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். கீழே வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆகிட்டு. நான் இங்க வந்ததுக்கு பொண்ணு என்ன நினைப்பான்னு தான் யோசிக்கிறியே தவிர என்ன பத்தி கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்கல சக்தி. நான் என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன்? அதுக்கு நீ காட்ட மரியாதை இதுதானா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம உன்னை இங்க ஏத்துக்கிட்டாங்க. உன்னை இங்க தங்க வச்சுக்கிட்டு மாதிரி நான் யாருக்கிட்டையும் சம்மதம் கேட்கல.
அதுக்கு சரி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அடுத்த ராத்திரியில வீட்டு விட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்க. அப்படி என்ன உனக்கு இங்க தங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே பிரீத்தி. இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. தங்கச்சி அவன் எப்போ பேச கேட்கலையோ இனி அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காது. அவன் எங்க போட்டோம், அவன் இஷ்டத்துக்கு விடுங்க. இவ இஷ்டத்துக்கு விடுறதா இருந்தா நான் இந்த ஹாஸ்டலே விட்டுட்டு வந்துக்க மாட்டேன். நானு எதுக்கு இவன் மேல இவ்வளவு அக்கறைப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்து தங்க வைக்கணும்? சித்தப்பு அந்த வித ஸ்ட்ராங்கான பதில உங்க கேள்வியே அவுட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெருசா தான் போக போறேன். இந்த இடத்து கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் கேட்கணும். இப்படி போறவளை பிடிச்சி இவங்களே உட்கார வச்சிருவாங்க போலயே. பாப்போம். பிரீத்தி, நான் சொல்றேன்னு தப்ப எடுக்க வேண்டாமா? ஜெயா சொல்றது 100% உண்மை. எங்ககிட்ட கூட பிரீத்தி இங்க தங்க வைக்கணுமான்னு கேட்கலாமா? எங்க எல்லா மேலையும் இவரோட நம்பிக்கையில உன்னை உரிமையா இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. உனக்கு என்ன அசௌகரியமா இருந்தாலும் அதை ஜெயா கிட்ட சொல்லிருக்கலாமே தவிர இப்படி இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. சாரி அங்கிள், சாரி சொன்னா போதுமா பிரீத்தி? நீ ஏன் இப்படி பண்ண எங்களுக்கு தெரிய வேண்டாம். அப்படி என்ன உனக்கு இங்க தங்கத்துல பிரச்சனை? உன்னை இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாராவது உன்னை இங்க இருக்க கூடாது ஏதாவது சொன்னாங்களா? பிரீத்தி, அதான் எல்லாரும் கேட்கறாங்கல்ல, என்ன பிரச்சனை வாய்ப்பு வந்து சொல்லு பிரீத்தி. நான் இப்படி பண்ணது தப்புதான். எல்லாரும் மன்னிச்சிருங்க. முறையா எனக்கு கூட்டிட்டு வந்தவங்க கிட்ட நான் போறதையும் முறையா சொல்லிட்டு போகணுங்கிறத கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் ஒரு குழப்பத்துல இருக்கேன். அதான் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க இருந்து போனாலும் முடிவு பண்ண. அழாதீங்க பிரீத்தி, எனக்கு ஒரு நிலைமை புரியுது பிரீத்தி. ஆனா வீட்டை விட்டு போற அளவுக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏன் பிரீத்தி, நீ இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்ன சண்முகம், அதே என்ன மாதிரி சொல்றேன்? அதானே, நாங்களும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. நாங்களும் எதுவுமே சொல்லவே இல்லை. பிரீத்தி, யாரு என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லு. எங்களை இப்ப எல்லாரும் சந்தேகப்படுறாங்கல்ல. என்னங்க யாரும் ஏதோ சொல்லல. நானாதான் இங்க யாருக்கும் கஷ்டம் கொடுத்துட கூடாதுன்னா இங்க இருந்து போறேன். நீங்க இருக்கிறதுல இங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. தேவையில்லாம நீ ஏன் எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்காரு. உன் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுல வந்திருக்கிறது சிரமமா இருக்கு, அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நீ ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட நான் அதை புரிஞ்சிருப்பேன். ஆனா என்ன காரணமே தெரியாம நீ இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னா நான் அதை என்னன்னு எடுத்துக்கிறது? இனிமே என்னைக்கும் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நீ பண்ணாரு. இப்ப நீ எதுக்காக இங்க இருந்து போகணும்னு நினைக்கிற காரணத்தை தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா நீ இந்த காரணத்தை சொல்லு. சொல்லு. ஜெயா, ஜெயா விடு. ஏற்கனவே அவன் மனசு நொந்து போயிருந்தா. இதுல நீ வேற அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு நல்லா இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்லாம அதுவும் இந்த நேரத்துல வெளியே போகணும்னு நினைக்கிறானா? அவளுக்கு என்ன பிரச்சனையோ அது அவளுக்கு தான் தெரியும். பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தாங்க நான் அவளை இங்க தங்க வச்சிருக்கேன். அப்புறம் இங்க இருக்கிறதுலே அவளுக்கு என்ன பிரச்சனை? சரிம்மா, அதான் நம்ம எல்லாரும் எடுத்து சொல்லிருக்கோம்ல, அவன் இனிமே இங்க இருந்து போக மாட்டான். அப்படித்தானே பிரீத்தி? என்ன? இனிமே நான் இங்க இருந்து போக மாட்டேன். உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சு உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னை குற்ற உணர்ச்சி காலாக்கிடாத. நீ எங்க போனது தெரியாம ஒவ்வொரு இடமா தேடி அழைச்சு கஷ்டப்படணும்னு நீ நினைச்சுக்கல. ஐயோ, அப்படிலாம் இல்ல. அப்படியே முட்டாள்தனமா இப்படி ஒரு விஷயத்த பண்ண தப்புதான், மன்னிச்சிருங்க. நான் சொல்லாம நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. மற்றபடி வேற யாரும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், சரியா? சரி நன்றி. பிறந்தாய் மகளே, பிறந்தாயோ சித்தப்பா, பொழுது சாஞ்சா உங்க அக்கா போய் தாங்க முடியல. பாடுதான் பாடுறீங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து லேட்டஸ்ட் பாட்ட பாடுனீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம்ல. ஏன் பேச மாட்டேன்? அப்பா உனக்காக நினைச்சு பாட வேண்டிய பாட்டு நான் பாடிட்டு இருக்கேன்.
அந்த நக்கல் உனக்கு சாட் சிச்சுவேஷன்லயே சித்தப்பு சேட்டையை பாத்தீங்களா? சித்தப்பு இப்ப என்ன ஆச்சு? குவார்டர் திறந்து வச்சுட்டு இப்படி குளிக்க குளிக்க அழுவீங்க? எல்லாம் என் பொண்ணு வெண்ணிலா இந்த வீட்டுக்கு போன நினைச்சுதான். அவ என்னமோ நீங்க சாயந்தரம் தான் இங்க இருந்து போன மாதிரி ஃபீல் பண்றீங்க. அவ போய் தான் பல நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்கு அதையே நினைச்சு அழுதுட்டீங்க சித்தப்பு? அவ இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்று இருக்கால, அதை நினைச்சா தாங்க முடியல. வெண்ணிலா இடத்துல இன்னொருத்தியா? புத்திர சோகம் தாங்காம இன்னொரு பிள்ளை ஏதோ தத்தெடுத்தீங்களா என்ன? நானே தத்தெடுக்கணும், எனக்கு தான் கொண்டு இருக்கால. நான் சொல்ல வந்தது வெண்ணிலா தகின்ற ரூம்ல கொஞ்சம் வந்து இருக்கால, அதான் பிரீத்தி. அதுதான் அது தாங்க. அதை சொல்றீங்களா நீங்க? ஏற்கனவே என் மகன் மருமகளா இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டா. இப்போ என் தங்க மகன் தங்கியிருந்த ரூமுக்கு பிரீத்தி வந்துட்டா. இன்னும் சொல்ல போனா பிரீத்தி சக்தி மேல ஏற்கனவே ஆசைப்பட்டவதானே. சத்திய கட்டிக்கவளையே துரத்தி விடணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதுல அவன் முன்னாள் காதலி வேற இங்க வந்து தங்கிட்டா. இந்த வீட்டுக்கு உரிமைப்பட்ட என் மகளை வெளியில தெரிஞ்சு விட்டுட்டு எவ்வளவு கொண்டு வந்து தங்க வச்சிருக்க. அது சோழ தானப்பட்ட மனசே நம்ம விட்டு தேடிக்கிட்டு. ஐயோ சித்தப்பா, நீங்க அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு என் வீட்டு விட்டு தந்துருக்கா? சித்தப்பா, அதுக்குள்ள பிரீத்தி எங்கிருந்து தொட்டு இல்லாம சொல்ல வரேன். அண்ணா, நான் சொல்றது கரெக்ட் தானே? பொன்னிதான் அவ கல்யாணத்தை நிறுத்தி திட்டம் போட்டு அவ சத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சும் பிரீத்தி இங்க வந்திருக்கானா, அவ என்ன மோட்டிவோட இங்க வந்திருக்கான்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதனால பொன்னியை விட இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது பிரீத்தியை தான். பொன்னி தொழுவத்துல கட்டின மாடு, அதனால எப்ப வேணாலும் நம்ம அடிக்கலாம். ஆனா இந்த பிரீத்தி யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வாடி வாசல் வழியா சீடி பாஞ்சு வந்திருக்கிற மாடு. முதல்ல நம்ம இவ்வளவுதான் அடக்கணும். இவளுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணியை கவனிச்சுக்கலாம். என்ன சக்தி? சாரி பொன்னி. எதுக்கு? அம்மா திடீர்னு இப்படி பிரீத்தியை கொண்டு வந்து வீட்டை தங்க வச்சிட்டாங்களே. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இதுல ஒரு சம்பந்தமான கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. பிரீத்திக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவ சேஃப்டியை மட்டும் மனசுல வச்சு அம்மா அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதே சமயம் வீட்டுல எல்லாருக்கும் இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சிருக்கலாம். ஒரு வாட்டி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு கூட அவங்க இந்த முடிவு எடுத்துக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த தங்கத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள பத்தி எனக்கு தெரியல பொன்னி. நீ அதை எப்படி எடுத்துப்பேன் தான். நான் என்னங்க நினைக்க போறேன்? எங்க தங்கத்தை எனக்கு சந்தோஷம் தான். அவங்களை எந்த மாதிரி சூழ்நிலையில அத்தைங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் முடிவு பண்ணிருப்பாங்க. நீங்களும் நானும் அவங்க இருந்திருந்தாலும் கூட பிரீத்தி மேல பாவப்பட்டு நாமளும் அவங்களை இங்கதானங்க கூட்டிட்டு வந்திருப்போம். அப்படி பாக்குறப்போ அத்தை இதை செஞ்சிருக்கிறது நியாயம் தானே? என்ன கேட்டா பிரீத்திங்க தங்கத்துல எந்த தப்பும் கிடையாதுங்க. நான் அந்த தப்பா எடுத்துக்க போறதும் கிடையாது. பிரீத்தி ஒன்றும் யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க இல்லையே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இங்க வந்து தங்கத்துல எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? இல்ல பொன்னி, என்ன இருந்தாலும் எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில பிரீத்தி வந்து தங்குறதுல எனக்கு அப்ப உடன்பாடு இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில மத்தவங்க எப்படி முடிவெடுப்பாங்க, என்ன யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா நான் மனசார சொல்றேன், இந்த விஷயத்துல எனக்கு எந்த விதமான சங்கடமோ கஷ்டமோ இல்ல நெருடலோ எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், பிரீத்தியை பத்தியும் நல்லாவே தெரியும். நான் அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சு வச்சிருக்கேன் சக்தி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை நினைச்சு வருத்தப்படணும் சொல்லுங்க?
அதனால நீங்க தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேனே நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். தப்பி தவறி என்கிட்ட கேட்ட மாதிரி பிரீத்தி கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்டாதீங்க. அப்புறம் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க யாராவது இதை பத்தி பேசினா அவங்க சங்கடப்படுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க இப்படி பேசுறதை கேட்டா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் அவங்க இங்க இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அவங்க அமைச்சுக்கணும்ல. எல்லா பிரச்சனையும் சரியாகி திரும்ப அவங்க குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிற வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டுமே. என்ன அப்படி பாக்குறீங்க? எவ்வளவு மெச்சூர்டா பக்குவமா பேசுறேன். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு பொண்ணு. அப்படின்னா உன்னோட சக்தி மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதான் பொண்ணு பெரிய விஷயம். எப்பயுமே எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்கிற நம்ம மனசு இருக்குல்ல, அங்க நிக்கிறேன். நீங்க எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க. காலையில ஆபீஸ் போகணும்ல, நடந்ததை பத்தி யோசிக்காம நிம்மதியா படுத்து தோணுங்க. நான் விடுகதை சொல்ல போகிறேன். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? ஊசி நுழையாத கிணற்றிலே ஒரு படி தண்ணீர். ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம், அது என்ன?